Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு 5 ரூபாய் டியூப் வைஸ் பண்ண போறோம். பைனாப்பிள் ஃப்ளேவர்ல பண்ண போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்க பிசினஸா எடுத்து பண்றதுக்கு ரோஸ் மில்க் போடுறது, மோர் போடுறது, தயிர் பாக்கெட் போடுறது, அப்புறம் இதே மாதிரி பெப்சி ஐஸ் போடுறது, 2 ரூபாய் 3 ரூபாய் நிறைய பண்ணிட்டேன். பிசினஸா எடுத்து பண்ணணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த வீடியோலாம் பிளேஸ்ல இருக்கு, லிங்க்லயும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம 5 ரூபாய் செய்ய போறோம். சரிங்களா? ஏற்கனவே 2 ரூபாய் பண்ணி காமிச்சேன், 3 ரூபாய் பண்ணி காமிச்சேன் ரோஸ் மில்க்ல எல்லாம். இப்போ 5 ரூபாய் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சரிங்களா? நீங்க ஸ்டார்டிங்ல கம்மி ரேட்ல பண்ணிட்டு அப்படியே உங்களோட இம்ப்ரூவ் ஆக ஐஸோட ரேட்டையும் கூட்டிக்காங்க. நல்லா சேல்ஸ் ஆகும். உங்க ஐஸ் பிடிக்குதுன்னா கண்டிப்பா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 ரூபாய் ஆரம்பிச்சேன். முதல்ல மாதிரி 3 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ 5 ரூபாயும் வச்சுட்டேன். 3 ரூபாய் ஐஸும் இருக்கும், நம்மகிட்ட 5 ரூபாய் ஐஸும் இருக்கும். சரியா? இப்போ 3 லிட்டர் போட்டு காமிக்க போறேன். இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர்ல போட போறோம். சரிங்களா? நம்ம கடையில எல்லா ஃப்ளேவரும் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஃப்ளேவர் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி பண்ணிருப்பேன், கிரீன் ஆப்பிள் பண்ணிருப்பேன், நிறைய இதுல இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. இன்னைக்கு பைனாப்பிள்ல 5 ரூபாய் யூஸ் பண்ண போறோம். எல்லாமே மெஷர்மெண்டோட உங்களுக்கு கரெக்டா சொல்லி தர போறேன். நீங்களும் உங்க கடையில பிசினஸா எடுத்து பண்றவங்க, வாய்ப்பு இருக்கவங்க எடுத்து பண்ணுங்க. ஒரு சிலர் கடையில ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்லாம் வச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் எப்படி வாங்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் நீங்க வச்சிருந்தா இந்த ஐஸ் நீங்க பண்ணி உள்ள வச்சா உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை தூக்கி கொடுக்கும். சரியா? ஏன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, சேல்ஸ் ரேட் 5 ரூபாய், கண்டிப்பா குயிக்கா நல்லா காசு சேரும். இப்போ நம்ம ஐஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியை உள்ள ஊத்துறேன். சரிங்களா? 1 லிட்டர் ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன், 2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ அதை நம்ம உள்ள ஊத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சீனி சேர்க்க போகிறோம். சீனி எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 570 கிராம். 570 கிராம் இது என்ன கணக்கு அப்படின்னா, 1 லிட்டர் ஜூஸா போடுறதா இருந்தால் 200 கிராம் எடுக்கணும். சரிங்களா? 1 லிட்டருக்கு 200 கிராம். இப்போ நம்ம ஐஸா சேர்க்கும் போச்சுல 10 கிராம் குறைச்சிக்கிடலாம். 1 லிட்டருக்கு இப்போ நம்ம 190 கிராம் எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த 10 கிராம் நமக்கு சேவ் தான். நீங்க 200 கிராம் போட்டு பண்ணனாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதனால அப்படி சொல்றேன்னா, நீங்க நார்மலா ஒரு ஜூஸை கூலிங் இல்லாம குடிங்க, லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கும். லைட்டா கூல் பண்ணி குடிங்க, ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அதை அப்படியே ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணி ஐஸா சாப்பிடுங்க, இன்னும் கூலிங், இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இதுக்கு நம்ம 190 கிராம் கணக்கு பண்ணி 5 கிலோ 700 கிராம் நம்ம சீனி சேர்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெமன் சால்ட் சேர்க்க போறோம். லெமன் சால்ட் 1 லிட்டருக்கு 1 கிராம் கணக்கு. சரிங்களா? இந்த ஒரு கரண்டி போட்டா எனக்கு 3 கிராம் கணக்கு. லைட்டான ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். கண்டிப்பா லெமன் சால்ட் சேர்க்கணும். கண்டிப்பா லெமன் சால்ட் சேர்க்கணும். லைட்டா எல்லா ஜூஸ்லயும் ஒரு புளிப்பு தன்மை இருந்தாதான் அந்த ஜூஸோட டேஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம சுகரை நல்லா குறைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீனி நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். அடியில் கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்காங்க. ஏன்னா எசன்ஸ் சேர்த்த பிறகு கலரே மாறிடும், அதனால தெரியாது. இப்போ நம்ம சுகர் நல்லா கரைஞ்சிட்டு. சரியா? இப்போ நம்ம எசன்ஸ் சேர்க்க போறோம். எசன்ஸ் எவ்வளோ சேர்க்க போறோம்னா 1 லிட்டருக்கு 1.25 ml. சரியா? நம்ம இப்போ 3 லிட்டர் வச்சிருக்கோம். சரிங்களா? அப்படின்னா 7.5 ml. உங்களுக்கு நான் ஸ்கூப்லேயே அளந்து நான் அதை ஊற்றி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் விட போறோம். சரிங்களா? நான் எழுதியிருக்குங்களா? உங்களுக்கு தெரியுதா? 1.25 ml தெரியுதா? இது 1.25 ml ஸ்கூப்பு. நீங்க மூடிக்கு ஊத்துறதா இருந்தா ஒரு மூடி 2.5 ml. சரியா? நான் மூடியிலே ஊத்திரும். இப்போ உங்களுக்கு கத்து தரதுனால ஸ்கூப் எடுத்து உங்க சந்தேகமே வராத மாதிரி கரெக்டா சொல்லி தரேன். சரியா? இப்போ 1.25 mlக்கு 3 ஸ்கூப் ஊத்துறோம். நம்ம 1 2 3. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூஸ் ரெடி ஆயிட்டு. இனிமே நம்ம டியூப் வைஸ் போட வேண்டியதான். இப்படி கலக்கி விட்டுட்டா நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம சேனல்ல பைனாப்பிள் இப்போ தான் போட்டு காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஐஸ் போடுறதுக்கு
இந்த மாதிரி டியூப் வைஸ் கவர்னு வரும் சரிங்களா, பெரிய ரோலில் வரும் சரிங்களா. இப்போ இதோட சைஸ் என்னன்னா இது வந்து 1.5, இது வந்து 1.5, 1.3, 1.4 ஒரு சைஸில் கிடைக்கும். இது 1.5ல போடும்போது நீங்கள் வேகமாக முடிச்சிடலாம் சரிங்களா. இதோட அகலம் வந்து 1.5 இருக்கும், 1.5 இன்ச் இருக்கும் சரியா. வேகமாக போட்டுடலாம். இது வந்து பிரிண்டிங்கு. அது மாதிரி இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு வைக்கிறதா இருந்தால் FSSAI லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்காங்க சரிங்களா. சும்மா நார்மலாக போடாங்க, கடைக்காரங்க போடும் பட்சத்தில் கடை FSSAI லைசன்ஸ் எப்படி வாங்கணும்னு லிங்க்ல தரேன் பார்த்துக்காங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு வெசல்ல டேப் வச்சு சிஸ்டமும் சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு அந்த வெசல் இல்லைன்னா இன்னைக்கு வந்து கம்மியாக தானே இருக்கு, நான் உங்களுக்கு ஃபுனல்லே சொல்லி தரப்போறேன் சரிங்களா. ஃபுனல்லே இப்படி வச்சு நம்ம இப்படி ஊற்றணும். டியூப் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு ஃபுனல்ல ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் ஐஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐஸ் ரோல் வந்து தேவையான அளவு இதுல இருந்து எடுத்தாச்சு சரியா. இதுல இருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு எண்டில் வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு சீல் கரெக்டாக பண்ணணும், சீல் பண்ண மறந்துடக்கூடாது சரிங்களா. இது வந்து மறு எண்டு, ஒரு எண்டுலேருந்து நம்ம வந்து நம்ம ஐஸை வந்து ஊற்றுவோம். அது வந்து மறு எண்டு வர போய் அப்படி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஊற்றிட்டு அந்த எப்படி ஊற்றிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நம்ம சீல் பண்ணலாம். அப்புறம் நம்ம இதோட லாபம் செலவெல்லாம் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஐஸை ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு சரிங்களா. ஐஸ் ஃபுல்லாக காலி. அப்புறம் வந்து அந்த எண்டில் வந்து அந்த எண்டை வந்து இப்படி மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க சரிங்களா. ஐஸை வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நான் உங்களுக்கு ஏர் போக முடியாமல் உங்களுக்கு இப்படி எடுத்து காமிக்கிறதுனால இங்கே வர வந்துருக்கு. காலி பைப், காலி டியூப்பா ஒரு 2 அடி விட்டுருங்க சரியா. ஒரு 2-3 அடி வரை விட்டுருங்க. ஏன்னா நம்ம சீல் பண்ணும் போச்சுல அந்த காலி டியூப் வந்து அப்படி ஃபுல்லாகும். அதனால ஃபுல்லாக பிடிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு சீல் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம சீல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஐஸ் போட போகிறோம், ஐஸ் சீல் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டியூப் ரோல் எடுக்கும் போச்சுல நம்ம சீல் பண்ணி அனுப்பணும் தெரியுமா, ஒரு எண்டு. அந்த எண்டை தான் நம்ம ஐஸ் போடும் போச்சுல இது பண்ணணும். மறு எண்டு வந்து அந்த பக்கம் போயிடணும். அந்த பக்கம் ரப்பர் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா நீங்க திரும்ப ஐஸ் அதில் ஊற்றிக்கிடலாம். ஐஸ் உங்களுக்கு அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ஐஸை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் சரியா. அது உங்களுக்கு போக போக பழகிரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து இந்த 6 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ABCDEF இருக்கும். ஈல வச்சுட்டு, அதாவது இந்த சீல் பண்ணக்கூடிய இந்த இடமும் இந்த பேஸும் ஒரு ஈக்குவலா இருக்கணும் சரியா. அதாவது இது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம இந்த சுவிட்ச் போர்டில் யூஸ் பண்ணோம்ல அந்த மரக்கட்டை தான். கீழே வந்து கொஞ்சம் அட்டையை வந்து நிறைய அட்டை வச்சிருக்கேன். அட்டை வச்சு இந்த ஹைட் இப்படி ஏற்றிருக்கேன் சரியா. இப்போ நம்ம வந்து சீல் பண்ண போறோம். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும் சரியா, அதுவே வந்துடும். அவ்வளோதான், நம்ம 5 ரூபாய் ஐஸ் ரெடி சரியா. நம்ம வந்து 3 ரூபாய்க்கு வந்து இதுவரை போடுவோம் சரியா. இதுவரை போடுவோம் 3 ரூபாய்க்கு. உங்களுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கவங்க தெரிஞ்சிருக்கும். இது வந்து இது வரைக்கும் 3 ரூபாய், இது வரைக்கும் இப்போ 5 ரூபாய். 5 ரூபாய் நல்லா எனக்கெல்லாம் சேல்ஸ் ஆகும். இப்போ நம்ம வேகமாக ஐஸை போடுவோம். லாபத்தை பற்றி பின்னாடி பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐஸ் நீங்கள் புதுசாக போடுறப்போ உங்களுக்கு லீக் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எதனால லீக் வருது சரியா. நீங்கள் எப்படி ஐஸ் போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதுவுமே கன்ஃபியூஷன் வேண்டாம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல கைடு பண்ணும் சரியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ நம்ம சேனலை பார்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மிஷின் வாங்குறதுக்கும் உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா. பை ப்ராடக்ட்ல இந்த மிஷின் வாங்கிக்கிடலாம். அப்புறம் இந்த வெயிட்டிங் ஸ்கேல் வாங்குறதுக்கும் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்ல. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டச் பண்ணி வாங்கிக்காங்க. பிஸ்னஸ் பண்ணோன்னா இந்த ரெண்டும் கண்டிப்பா வேணும் சரியா. அப்புறம் ஜூஸ் எசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா சென்னையில வந்து நான் ஒரு கடை சொல்லியிருப்பேன், நீங்க அங்க போய் நேரடியாக வாங்கிக்கிடலாம். இல்லை எல்லா ஊர்கள்லையும் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஐஸை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஐஸ் போட்டு முடிச்சதுல கரெக்டாக இவ்வளோ டியூப் மட்டும் மிச்சம் சரியா.
இந்த டியூப் மட்டும் மிச்சம் நான் சீல் பண்ணி முடிச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ரப்பர். ஓகே, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அந்த இது இருக்கும். இப்போ நம்ம இது வந்து கவுண்ட் பண்ணிட்டு எவ்வளோ வந்திருக்கு, செலவு என்ன, லாபம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐஸை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணியாச்சு. 10 வச்சுருக்கேன். சரியா, 10 4 இடத்துல வச்சுருக்கேன். மொத்தம் 41 ஐஸ் வந்திருக்கு. சரியா, இது வந்து லாஸ்ட் ஐஸு, அதனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அந்த இருக்கதையும் போட்ட பண்ணனால மித்த எந்த ஐஸுமே ஹைட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா நம்ம அளவு பண்ணி போடுறப்ப எல்லாமே ஈவனாக வரும். இப்போ நமக்கு வந்து மொத்தம் 41 ஐஸ் வந்திருக்கு. சரிங்களா, ஒரு ஐஸ் 5 ரூபான்னு இருக்கும். அப்படிங்கும் போச்சில் 205 ரூபாய்க்கு நமக்கு ஐஸ் இருக்குது. இதோட செலவு எவ்வளோ, கரெக்டாக 600 கிராம் சீனி கணக்கு பண்ணிக்கோங்க. சீனிக்கு வந்து ஒரு 30 ரூபா போட்டுக்காங்க. எசன்ஸுக்கு ஒரு 5 ரூபாவே அதிகம். சரிங்களா, 5 ரூபானே போட்டுக்காங்க, 35. இந்த டியூப் ரோலுக்கு வந்து ஒரு 10 ரூபா போடலாம். சரிங்களா, 45. தண்ணிக்கு வேணா ஒரு 5 ரூபா வேணா போட்டுக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி வேணா ஒரு 3-4 ரூபாய் எடுத்துருக்கும். மொத்தத்தில் 55 ரூபா தான் செலவு. சரிங்களா, உங்கள் லேபருக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 ரூபா போட்டுக்காங்க, 60 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் செலவு 60 ரூபா செலவு. 205 ரூபாய்க்கு நம்ம ஐஸ் போட்டிருக்கோம். இதில் நல்ல லாபம் இருக்குது. மளிகை கடை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் 365 நாளும் ஐஸ் இருக்கும், 365 நாளும் ரஸ்னா இருக்கும். ஒன்றுனா மாற்றி மாற்றி போட்டு இருப்போம். இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். நம்மளை நம்பி வருவாங்க. சரிங்களா, இப்போ வந்து என் கடையில் எப்படின்னா, வெளியூர்லேருந்து சில வியாபாரம் பண்ண வருவாங்க. சரிங்களா, இந்த பாய் போடுறது, இந்த ஸ்க்ரீன் போடுறவங்களாம் கரெக்டாக வெஹிக்கிளை கொண்டு நிப்பாட்டிட்டு ரஸ்னா வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. ஆளுக்கு 2-3 நாள் அப்பெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சரிங்களா, நம்மளை நம்பி வரும்போது நம்ம அந்த பிஸ்னஸை கரெக்டாக பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் கூட சேர்த்து வைக்க சொல்லுங்கள். ஃப்ரீசர் வச்சு நீங்கள் பால் கடை, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லாபத்தை தூக்கி கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் யாருக்குமே கரண்ட் பில் அதிகமாக கட்டுவீங்க. இதில் அந்த பிரச்சனை வராது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா இதோட லுக்கு செம்ம டாப்பாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போடுற ஐஸ் என்ன வெயிட்டில் இருக்கும், எவ்வளோ சைஸில் இருக்குன்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பார்க்காங்க, உங்கள் ஏரியாவை பாருங்கள். சரிங்களா, உங்கள் ஏரியாவில் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அங்கே என்ன ரேட்டில் ஐஸ் போட்டுக்கிறவங்க கொடுக்காங்க, உங்கள் ஏரியாவில் எல்லாரும் எப்படி ஐஸ் போடுறாங்க, ஐஸ் போட்டிருக்காங்களா, அது வேறு கம்பெனி சப்ளை பண்ணும்போது என்ன இதில் கொடுக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் போடுங்க. இப்போ நம்ம ஐஸ் வந்து 7 இன்ச்சு இருக்கும். சரிங்களா, 7 இன்ச்சு கரெக்டாக 7 இன்ச்சு. ஏன்னா 1.5 திக்னஸ்க்குள்ள பேப்பர். சரிங்களா, 1.5 இருக்குதா. அதே மாதிரி வெயிட் வந்து 83 ml, 84 ml, 85 ml இப்படிதான் இருக்குது. 83 கிராம் அப்படின்னா இது வந்து 83 ml ஆஃப் வாட்டர் இருக்கு. டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து 1000. அப்படியே வெயிட் படி உள்ள எம்எல்ல ஜூஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம 5 ரூபாய் எப்படி இருக்கு பாருங்க, பைனாப்பிள் ஐஸ். ஒரு சில நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு வந்து செமையாக இருக்கும். சரியா, நல்லா கட்டியாகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணும் போச்சில் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுங்கள். அதான் இனி உள்ள காலத்தில் உங்களுக்கு டென்ஷன் இல்லாதது. இது வந்து 3 ரூபாய்ஸ். சரிங்களா, 0.9ல் 3 ரூபாய்ஸ், 1.5ல் வந்து உங்களுக்கு வந்து 5 ரூபாய்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மளிகை கிடைக்கணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம சேனல் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.